கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் பலிகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். We have been meditating the scriptures according to the help of the Holy Spirit on the theme sacrifices. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalms 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். He says my saints. பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள். My saints who have made a covenant with me by sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதலாவதாக பலியின் சிந்தை தேவனிடத்தில் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். We saw that firstly the mind of sacrifice was with God. அந்த பலியின் சிந்தை கர்த்தரிடத்திலே இருந்தது. It was with the Lord, the mind of sacrifice. விழுந்து போன மனிதனை தூக்கி எடுப்பதற்கு ஒரு விசேஷித்த பலி அவசியமாய் இருந்தது. A special sacrifice was required to lift up the fallen mankind. விழுந்து போன மனிதனை தூக்கி எடுப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த மனிதனை தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு, தேவனைப் போல மாற்றி தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கும் இந்த விசேஷித்த பலி தேவையாயிருந்தது. This special sacrifice was required not only just to lift up the mankind but to make him perfect to stand before God, before him. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக இந்த உலகத்துக்கு வந்தார். Therefore Lord Jesus Christ came to this world as a sacrifice. நம்முடைய ஒரே பேரான குமாரனை, கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பலியாக அனுப்பினார். God the Father sent his only son Jesus Christ as a sacrifice to this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே பலியின் சிந்தை முதலாவது தேவனிடத்திலே காணப்பட்டது. Firstly the mind of sacrifice was with God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல்வேறு விதமான பலிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். We see various sacrifices in the Old Testament. அந்த ஒவ்வொரு பலிகளுக்கும் பின்பும் அல்லது ஒவ்வொரு பலிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக காணப்படுகிறது. Each sacrifice is a shadow for Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இயேசு கிறிஸ்துதான் ஒவ்வொரு பலிக்கும் நிழலாக காணப்படுகிறார் என்பதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். The past days we've been seeing that Jesus Christ is the shadow of all sacrifices. நியாயப்பிரமாண காலத்திலே 5 விதமான பெரிய பலிகள் செலுத்தப்பட்டு வந்ததை நாம் பார்த்து வருகிறோம். We've been seeing that in the period of law there were 5 major sacrifices offered. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் போஜன பலியின் அனுபவத்தை குறித்து தியானித்து வருகிறோம். These days we've been meditating about the experience of meat offering. அந்த போஜன பலி என்று சொல்லும்போது, When we say meat offering, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says my meat is to do the will of him that sent me and to finish his work. அப்ப தேவ சித்தம் செய்வதற்காக ஒரு நபர், ஒரு தேவனுடைய பிள்ளை பலியாக மாறுவதுதான் போஜன பலியாக இருக்கிறது. For the sake of the will of God, a person or a child of God becoming a sacrifice is meat offering. அதற்கு முன் உதாரணமாக இயேசு போஜன பலியாய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நாம் சொல்லலாம். We can say that as a for example that Jesus came to this world as a meat offering. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்யும்படியாக தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்தார், பலியாக மாறினார். Lord Jesus Christ offered himself and became a sacrifice for the sake of the will of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பது எதை காட்டுகிறது? What does it depict? That Jesus Christ hanging on the cross of Calvary at the Mount of Golgotha. அதை நாம் ஒரு போஜன பலியாக பார்க்கலாம். We can see it as a meat offering. தேவ சித்தத்தின் நிமித்தம் அவர் பலியாக மாறினார். He became a sacrifice for the sake of the will of God. அதைத்தான் ஏசாயா 53:10 படிக்கிறோம். That's what we read in Isaiah 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். It pleased the Father to bruise him and put him to sufferings. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். It pleased God the Father to bruise him and to put him through sufferings. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டதுதான் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. It was the will of the Father that Jesus Christ be bruised. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார்.
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். It pleased the Lord to bruise him, that he put him through grief. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தமானார் என்று நாம் பார்க்கிறோம். We see that it pleased God the Father to bruise Lord Jesus Christ. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். இயேசு நொறுக்கப்பட்டார், அதுதான் போஜன பலி. God the Father pleased to bruise Lord Jesus Christ, and Jesus Christ gave himself to be bruised for the sake of the will of God. ஏனென்றால் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்திலே அதில் நொறுக்கப்படுதல் இருக்கிறது. முதலாவது அந்த மாவு மெல்லிய மாவாக மாற வேண்டுமானால் அந்த மணிகள் நொறுக்கப்பட வேண்டும். In Leviticus we see that for meat offering the grains have to be pounded, it has to become fine flour for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அது நொறுக்கப்படுவதுதான் தேவ சித்தம். Being pounded is the will of God. அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், அது தேவ சித்தமாய் இருக்கிறது. Lord Jesus Christ was bruised, and that was the will of God. இதுபோல நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும் நாம் போஜன பலியாக மாற வேண்டும். In each one of our life, each one of us should become meat offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் போஜன பலியாய் மாறுவதற்காக, நாம் ஒவ்வொருவரும் போஜன பலியாய் மாறுவதற்காக இயேசு மாதிரியாக வைக்கப்பட்டார், அல்லது மாதிரியாக போஜன பலியின் மாதிரியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். Jesus was kept as an example for the sake of meat offering, or he is hanging on the cross to show us that example for a meat offering. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினது மாத்திரமல்ல, Not only Jesus Christ hanging on the cross, நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. in each one of our lives we are given a cross. பொதுவாக நாம் இயேசுடைய சிலுவையை குறித்து தான் அதிகமாக கேள்விப்படுகிறோம். Commonly we hear much about the cross of Jesus Christ. ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு சிலுவை நியமிக்கப்பட்டிருக்கிறது. And to every child of God in this Christian life a cross has been ordained. அந்த சிலுவையை குறித்து பல சந்தர்ப்பத்திலே நாம் தியானிப்பதில்லை. We don't meditate about that cross many a times. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது When we read in Matthew chapter 10, அந்த சிலுவையை பற்றி நாம் படிக்கிறோம். we read about that cross. இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, This is not only for the servants of God. மத்தேயு 10ஆம் அதிகாரம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆலோசனையா இருக்கிறது. It is a counsel of God, Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிக்கும்போது When we read Matthew chapter 10 verse 37 and 38, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், he that loveth his father or mother more than me, எனக்கு பாத்திரம் நல்லன்னு சொல்றார். he says he is not worthy of me. அடுத்த வசனம், Next verse, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். glory be to the holy name of அவர் the தன் Lord. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that taketh not his own cross and followeth after me is not worthy of me. அதான் சிலுவைன்னா என்னன்னே தெரியல. You don't know what is cross. நம்முடைய சுயத்தை ஒப்பு கொடுப்பதுதான் சிலுவை. Offering ourself is cross. அந்த சிலுவைங்கிறது ஐங்கிறது வெட்டப்படுகிறது. That eye is cut off, that is cross. அந்த ஐங்கிற சிலுவைக்கு பாத்தீங்க, அந்த சிலுவையோட சிம்பல் என்ன? What is the symbol of cross? இப்படி ஒரு கோடு, அது ஐ, நான். That first one which is high. நான் இல்லாட்டா எது நடக்காது. Without me then nothing will take place. எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. என்னால எல்லாம் முடியும். Everything is possible with me. ஆண்டவருடைய காரியங்கள் அந்த நான் என்கிற அனுபவம் இருக்க கூடாது. In the matters of God, that word I should not be there. நீ எவ்வளவு விசேஷமானவர்களா இருந்தாலும், No matter how excellent person you are, நான் என்கிற அனுபவம் இருந்தா கர்த்தர் உனக்கு எதிரியா இருக்கிறார். if you have an experience of I, God is an enemy to you. அப்ப அந்த நான் என்கிற அனுபவத்தை வெட்டுவதுதான், குறுக்க ஒரு வெட்டுவதுதான் சிலுவை. Cutting the experience of being called I is a cross. அப்ப சிலுவையிலே தொங்குகிற இயேசுவின் இடத்துல சுயம் இல்ல. Jesus hanging on the cross has no self. போஜன பலியோட பிரமாணமே அதுதான். That is the law of meat offering. சுயம் உடைக்கப்பட வேண்டும். Self has to be broken. சுயம் நொறுக்கப்பட வேண்டும். Self has to be bruised.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுயத்தை உடைக்கப்படுவதற்கோ நொறுக்கப்படுவதற்கோ இடம் கொடுக்காவிட்டால், If a person does not offer himself for his self to be bruised and pounded, அவன் ஒருபோதும் போஜன பலியாய் மாற முடியாது. he can never become a meat offering. போஜன பலியாய் மாற முடியாத ஒரு மனிதனை பார்த்து, Looking unto a man who cannot become a meat offering, ஒருபோதும் இயேசு என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லவே முடியாது. Jesus can never call that person as my saint. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று இயேசு ஒரு மனிதனை பார்த்து சொல்லாவிட்டால், If Jesus cannot tell a person saying my saint, அவன் இயேசுடைய ரகசிய வரிகளில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. he will not be caught up in the secret coming of Jesus. அதனால 30 வருஷம் 40 வருஷம் இந்த சத்தியத்துல ஓடுகிற ஓட்டம் வீணா போயிடக்கூடாது. The race running in this truth for 30-40 years should not go vain. தெய்வ பயத்தோட ஜீவிங்க. Live with the fear of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே உன்னுடைய மேன்மைங்கிறது உனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. Your அந்த அறிவு வேண்டும். You should have a knowledge, and your excellency is that you have a cross. அந்த சிலுவையை நீ சுமக்கிறவனா இருக்க வேணும். You have to be one that carrieth that cross. அந்த சிலுவை என்று சொல்வது முதலாவதாக, Firstly, when we say cross, நம்முடைய சுயம் உடைக்கப்படுவதற்கு நாமே மனப்பூர்வமா இடம் கொடுக்கணும். we ourselves wholeheartedly should give room that ourselves be broken. மெல்லிய மாவா மாறணும். We have to become fine flour. நீங்க மெல்லிய மாவா உதாரணமா நீங்க ஒரு சமையல் பண்ணும்போது அது மெல்லிய மாவா, ஒரு அரிசி எடுத்துட்டாலும் சோறு சமைச்சாலும் அது மெல்லிய மாவா, அதை என்ன செய்யணும், ஒரு விரலை வச்சு அமுக்கணும். அது என்ன செய்யணும், நல்லா வெந்திருக்கணும். பாதி வெந்து பாதி வேகாம வந்து சாப்பிட முடியாது. When you are cooking, you check a rice whether it's cooked or not. It has to be cooked well, otherwise you will not be able to eat it. இப்போ ஒரு மாவு அரைக்கும் போது when you make flour, அது வந்து சரியாய் மெல்லிய மாவா மாறாட்டினா அது என்ன செய்யணும், நல்ல போஜனமா மாற முடியாது. If it does not become a fine flour, it cannot become a meat. ஆகவே போஜன பலியாக மாறுவதற்கு முதலாவது நம்முடைய சுயம் உடைக்கப்பட வேண்டும். To become a meat offering, firstly our self has to be broken. இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை விட பெரிய ஆள் உலகத்துல யாருமே கிடையாது. Consider Jesus. There's none greater than Jesus in this world. அந்த இயேசு எப்படி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாங்கறது ஒரு நொடி பொழுது நோக்கி பாருங்க. For a moment think about Jesus hanging on the cross, how he is hanging. அரை நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். முழு வஸ்திரம் இல்ல சரீரத்துல. He doesn't have proper clothes. He is hanging half naked. அரை நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging half naked. தலையில முட்கிரீடம். He has a crown of thorns on his head. மொத்த சரீரமும் கிழிக்கப்பட்டிருக்கிறது. Entire body is torn. 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல எலும்புகள் மட்டும் தான் வெளியே தெரிகிறது. Psalms 22:17 says only his bones are staring at him. அவ்வளவு வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். To such a grief he was put through. ஒரு மனிதனை மரணத்துக்கு நியமித்தால், when a person is appointed to death, ஒரு எந்த வேதனை இல்லாம அவனை மரிக்க வைக்கலாம். they can kill him without any pain. இல்ல ஒரு சின்ன வேதனையை உண்டாக்கி அவனுக்கு மரணத்தை கொண்டு வரலாம். Or they can cause a little pain and cause death to him. அப்ப பிதா அவரை நொறுக்கினார்ங்கற வார்த்தையை நீங்க அந்த ஆழத்துக்கு இறங்கி போய் பார்க்கணும். You have to get to the depth of the word. It says Father bruised him. பிதா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். It pleased the Lord to bruise him and to put him through grief. அப்ப நம்ம ஒரு சின்ன காரியங்கள்ல கூட நமக்கு ஒரு சரண்டர் பண்ணக்கூடிய, ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறது. We don't have a surrendering life or offering ourselves even for small matters. ஆகவே நாம் மிகவும் நம்முடைய நிலவரத்தை குறித்து பரிதபிக்க வேண்டும். தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டும். We have to feel very sad, sorrow for our state and beg unto the Lord. அப்ப இங்க உள்ள ஒவ்வொருவருக்கும், ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தா, விசுவாசிகளா இருந்தா, அந்த 4 பேருக்கு சிலுவை இருக்கிறது. Now in a family if there are 4 of them, all the 4 has a cross. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிலுவை அல்ல. It is not a cross for a family. அல்லது ஒரு சபைக்கு ஒரு சிலுவை அல்ல. It is not a cross for a church. ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சிலுவை இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில. In the Christian life each individual has an individual cross. அந்த சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரம் இல்லைன்னா மூல பாஷையில அவன் கிறிஸ்தவனே அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. Those who don't carry that cross is not worthy of me, or in the original tongue it says he is not a Christian at all. இது இயேசுடைய வார்த்தைகள். These are the words of Jesus. இத சொல்றது டிபிஎம் ஊழியக்காரங்க கிடையாது. It is not TPM workers who tell this. இயேசு சொல்றாரு. Jesus says it. அப்ப அது என்ன அந்த சிலுவைன்னு சொன்னா, what is that cross? இப்ப என்னை பார்க்கலும் தேவன் சொல்றார், என்னை பார்க்கலும் உன் தகப்பனை நேசித்தா. Now Jesus, the Lord says if he loves his father more than me, அது தவறு. that is wrong. அப்ப தகப்பனை பார்க்கலும் நீ தேவனை நேசிக்கணும். அதுதான் சிலுவை. You have to love your God more than your father, and that is the cross. உனக்கு வைக்கப்பட்ட சிலுவை என்ன? What is the cross kept for you? இது விசுவாசிகளுடைய பிரதிஷ்டை. This is the consecration of believers. தகப்பனை நேசிக்கலாம். You can love your father. தாயை நேசிக்கலாம். Love your mother. பிள்ளைகளை நேசிக்கலாம். Love your children. உங்க வேலையை நேசிக்கலாம். Love your work. இந்த உலகத்துல நீங்க யாரை வேணா நேசிக்கலாம். You can love anyone in this world. ஆனால் But தேவனை விட அதை யாரையும் நீங்க அதிகமா நேசிக்க கூடாது. you cannot love anyone more than God. இப்ப உங்களுடைய தகப்பனை பார்க்கலும்
நீங்க தேவனை நேசிக்கணும். You have to love your God more than your father. இதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட சிலுவை. This is the cross kept for you. இது எல்லாருக்கும் சாத்தியம் அல்ல. It is not possible for everyone. நான் ஏற்கனவே பலமுறை எக்ஸாம்பிளா சொன்ன காரியம் தான். Many a time I have given it as an example. இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில In the life of Abraham, அந்த ஈசாக்கா தேவனா என்ற கர்த்தர் சோதித்து பார்த்தார். நானா உன் பிள்ளையா? the Lord tried to tempt Abraham saying whether it's you or your son Isaac. உனக்கு யார் வேணும்? Whom do you want? நானா உன் மகனா? Do you want me or your son? அப்ப ஆபிரகாம் நிரூபிக்கிறான். Now Abraham proves it. எனக்கு என் மகனை காட்டிலும் தேவன் தான் முக்கியம். He is proving that God is more important than his son. மோரியால கொண்டு போய் பிள்ளையை படுக்க வச்சு கத்தியை வெட்டுறதுக்கு ஓங்குறான். Now he lifts up the knife to kill his son on Mount Moriah. அதே போல எப்தாவுக்கு ஒரு சோதனை வைக்கப்பட்டது. At the same time there was a temptation kept for Jephthah. ஒரே மகள், only daughter. தேவனா ஒரே மகளா? God or his only daughter. அப்ப எப்தா நிரூபிக்கிறான். Jephthah proves it. எனக்கு என் மகளை காட்டிலும் தேவன் தான் முக்கியம். He says he proves that God is important to him more than his daughter. அப்ப இவங்க எல்லாம் எங்க போறாங்க? பரலோகத்துல புதிய வானத்துக்கு தான் போறாங்க. All these people are going only to new heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப புதிய எருசலேம்ல அல்லது தேவனுடைய சிங்காசனத்துல தேவனுக்கு சமமா இருக்க போகிற நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? How should our life be? We have to go to New Jerusalem, to the throne of God, equal unto God. அப்ப கர்த்தருக்காக சின்ன சின்ன காரியங்கள், அற்ப காரியங்களை நம்ம பலியாய் ஒப்பு கொடுக்க முடியாவிட்டால் இந்த வாழ்க்கை வாழ்றதுல என்ன அர்த்தம்? If we are not able to offer ourselves as a sacrifice in small matters unto the Lord, what is the point living this life? நீ தேவனுடைய வீட்ல ஒரு பயிராக வளர வேண்டும், களையாக வளரக்கூடாது. You should grow as a plant in the house of God, not as a tare. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற ஓமையில in the parable which the Lord says, அங்க ஒரு பயிரையும் பார்க்கிறோம், களைகளையும் பார்க்கிறோம். we see the plant and also the tare. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பயிர் தான் போஜன பலியா மாற முடியும். It is the corn that will become the meat offering. பயிர் தானியமா மாறி அந்த தானியம் தான் போஜன பலியா மாறுது. Now it becomes as a corn and then it becomes a meat offering. இந்த உலகத்துல எந்த சபையில நீ போய் இருந்தாலும் அந்த சபையில நீ ஒரு பயிராக இருக்க வேண்டும். Wherever you go, whether it be praised or any church, you have to be the plant. இந்த முழு உலகத்துல நீங்க எங்க வேணாலும் போலாம். You can go anywhere in the world. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு, சபைக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு பயிராக இருக்க வேண்டும். The place that you are in the church of God, in the for the saints of God, you have to be a plant. பயிரா இருந்தா தான் நீங்க போஜன பலியா, உங்க பயிரா இருந்து தானியமா மாறனதா இடிக்க முடியும், நொறுக்க முடியும், மெல்லிய மாவா மாற முடியும். After you become a corn, only then you can be pounded and you can be broken. களையா சபையில இருந்தால், if you are as a tare, அது போஜன பலியா மாற முடியாது. it cannot become a meat offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப எஜமான் கேக்குறாங்க, they are coming and asking the master. அந்த ஓமை எடுத்து வாசிங்க. பயிரோட சேர்ந்து களையும் வளர்ந்து வருகிறது. Along with it even the tares are growing. அப்ப களையை பிடுங்கி விடலாமா? They are asking, can we take off the tares? அப்ப ஒவ்வொரு சபையிலும் களைகள் இருக்குது, அது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Understand, in each church there are tares. ஒவ்வொரு ஃபைத்தோம்லயும் ஊழியக்காரங்க மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் களைகள் இருக்குது. In the church of God, amidst the servants of God and believers, there are tares. அப்ப களைகளை பிடுங்கி விடலாமா என்று கேட்டபோது, when they are asked whether to pull out the tares, இல்ல பிடுங்க வேண்டாம். he says don't. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? பரலோகத்திலிருந்து கொடுத்த பதில் என்ன? What was the answer given in heaven? களையை பிடுங்க வேண்டாம். Don't pluck out the tares. அதை இப்ப பிடுங்க வேண்டாம். Don't pull it out now. பயிர் வளர்றது போல களையும் வளரட்டும். Along with it let the tares also grow. ஏனென்றால் களையை பிடுங்க போகும்போது, when you try to pull out the tares, கூட சேர்ந்து ஒன்று ரெண்டு பயிர்களையும் பிடுங்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். then even those plant also will be taken off. ஒரு களையை பிடுங்கி எடுக்கும்போது சில வேளை பயிரும் பாதிக்கும். Now when you are taking out the tares, even those corns also will be affected. ஆகவே அறுப்பு மட்டும் வளர விடு. Now let it be come to harvest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போ ஒரு சந்தேகம் கேட்டாங்க. Then they asked a doubt. அந்த ஊமையில கேக்குறாங்க, they ask in that parable, எப்படி இந்த களை வந்தது? how did this tares come? களை எப்படி வந்தது? how did these tares come? தேவனுடைய தோட்டத்துல, தேவனுடைய சபையில களை எப்படி வந்தது? in the garden of the Lord, in the church of the Lord, how did these tares come? அதற்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன? what was the answer given? மனுஷர் நித்திரை பண்ணுகையில், when the men slept. நித்திரை எங்க அதிகமா இருக்குதோ, where there are much sleep. நீங்க தேவைக்கு தூங்குறது பாவம் அல்ல. it is not wrong for you to sleep for requirement. ஆனா தேவனுடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல தூங்குறோம் இல்லையா? but when we sleep in the time of the presence of God, தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம தூங்கி கொண்டிருக்கோமே. now we sleep the time that we have to give unto the Lord, we use that time. அந்த நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து அதை களையை விதைத்து விட்டு போனா. when they were sleeping, the enemy sowed tares. Matthew chapter 13 verse 24 onwards. Another parable put he forth unto them, saying, the kingdom of heaven is likened unto a man which sowed good seed in his field. But while men slept, his enemy came and sowed tares among the wheat and went his way.
But when the blade was sprung up and brought forth fruit, then appeared the tares also. So the servants of the householder came and said unto him, Sir, didst not thou sow good seed in thy field? From whence then hath it tares? He said unto them, An enemy hath done this. The servants said unto him, Will thou then that we go and gather them up? But he said, Nay, lest while ye gather up the tares, ye root up also the wheat with them. Let both grow together until the harvest. And in the time of harvest I will say to the reapers, Gather ye together first the tares, and bind them in bundles to burn them, but gather the wheat into my barn. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். பாருங்க, களையினுடைய முடிவு அறுப்பு மட்டும் வளரட்டும். Now the end of the tares is till the harvest, it will grow. அப்போ ஒரு தேவனுடைய சபையில மரண பரியந்தம் இருக்கிறதுனால எல்லோரும் பயிர் அல்ல. Now when the coming of the Lord, when everyone are there found till the death, does not mean that they are all plant. இப்போ ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டியது, நான் பயிரை போல இருக்கிறேனா இல்ல களையை போல இருக்கிறேனா? Everyone have to examine themselves whether they are the plant or they were the tares. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் களைகள் விதைக்கப்பட்டது. When men slept, tares were sown. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அதை பிடுங்கி போட சித்தமா என்று கேட்கிறார்கள். They ask him, does thou want it to be plucked off? அதை நான் வாசிக்க கேட்டேன். 28ஆம் வசனத்துல உமக்கு சித்தமான்னு கேக்குறாங்க. They ask, will thou want it? In verse 28. அப்ப பிடுங்கிறது கூட சித்தமா? அப்ப கேட்டு செய்றாங்க, இத பிடுங்கலாமா? To pluck it out also, they ask whether it's the will of God. They ask and do. போய் களைய போய் பிடுங்கிட்டு வந்து நான் பிடுங்கிட்டேன்னு சொல்றது இல்ல. They don't just pluck out the tares and tell them we've already plucked it out. பெர்மிஷன் கேக்குறாங்க, இத நான் அப்படி செய்யட்டுமா? They're asking permission, can we do it? அப்ப அவர் வேண்டான்றார். He says no, don't. அப்ப களைய இப்ப பிடுங்க வேண்டாம்ங்கிறது அவருடைய சித்தம். It is his will not to pluck the tares now. களைய பிடுங்கி சுட்டெரிப்பதற்கென்ற ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். He has kept a time for the tares to be plucked off and to be burnt. அப்ப நம்முடைய ஜீவியத்துல நாம் என்ன செய்யணும்? இப்படி ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு 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 ஒவ்வொரு காரியங்களையும் செய்து பழக வேண்டும். In our life we have to keep asking the will of God, find out the will of God and keep doing it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்க நான் பார்க்கும்போது, when we see here, தேவ சித்தத்துக்காக பலியாய் மாறும்போது, when we become a meat offering for the sake of the will of God, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். கொல்கதாவிலே இயேசு தொங்குவது ஒரு போஜன பலி. Firstly, Jesus hanged on the cross, and Jesus hanging on Kolkata is a meat offering. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் ஏசாயா 53:10 படி அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். According to Isaiah 53:10, God the Father was pleased to bruise him and to cause him grief. அப்ப சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நாம் ஒரு போஜன பலியாகவும் பார்க்கிறோம். We see Jesus hanging on the cross as a meat offering. அதுபோல even so, இயேசு சிலுவையிலே தொங்கினார், இயேசு சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லிக் கொண்டிருப்பது, தியானித்துக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, not just by telling Jesus hanging on the cross and meditating it. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். He's kept each one of us a cross. அப்ப அந்த சிலுவை என்ன? What is that cross? அப்படி நம்முடைய சுய விருப்பம், சுய ஆசைகள், சுய இச்சைகள் இடிக்கப்படுவது அல்லது அது நொறுக்கப்படுவதுதான் சிலுவை. Our self desires, our self lust and all these affections being pounded and broken, that is a meat offering. இப்போ ஒரு பிள்ளை மேல அதிகமான பாசம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளை மேல அதிகமான பாசம் வச்சிருக்கீங்க. If you have one child, you will be more affectionate to the child. இப்போ திடீரென்று அந்த பிள்ளைக்கு ஒரு ஊழியத்துக்கு அழைப்பு வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. Now consider that child suddenly has a calling for ministry. அப்ப அந்த பிள்ளை வந்து உங்களை பிரிந்து நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லுது. The child says, I want to get separated from you and go for ministry. இப்போ எத்தனையோ பாருங்க, இந்து குடும்பத்திலிருந்து, முஸ்லிம்ஸ் மத்தியிலிருந்து,
இந்துக்கள்ல பயங்கர ஆச்சாரமான குடும்பங்கள்ல இருந்தெல்லாம் ஊழியத்துக்கு வந்துடுறாங்க எதிர்ப்ப மீறி. We see that so many Hindus and Muslims and also in the families which is so much of tradition, they also cross all of it and come for ministry. ஆனா சில பழைய விசுவாசிகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தா அவங்க ஊழியத்துக்கு விடுறது இல்ல. But some old believers, though they know their child has a calling for ministry, they don't let them out. பிள்ளைகளை பிரிந்து இருக்க முடியாது. They are not able to separate themselves from children. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அதுதான் இப்ப பிள்ளையா தேவனா என்று வரும்போது, When it comes to a state whether it's a child or God, தேவனை தள்ளிவிட்டு தேவனை அசட்டை பண்ணிவிட்டு எனக்கு பிள்ளைதான் முக்கியம் casting away God and despising God and say my child is important, என்று பலரும் அப்படி முடிவெடுக்கிறாங்க. many of them take a decision like that. தேவனா வேலையா, God or work, தேவனா படிப்பா, God or education. இந்த உலகத்துல எந்த காரியத்தை ஒப்பிட்டு சொல்லலாம். You can compare anything in this world. உதாரணமா பாருங்க, எசேக்கியேலுக்கு என்ன சோதனை வந்தது. Now when we consider for an example what was a temptation for Ezekiel, தேவனா மனைவியா, wife or God. மனைவி மேல அவர் அன்பு வைத்திருந்தார். He had affection on his wife. அதை குறித்து நாம் படிக்கும்போது உன் கண்களுக்கு விருப்பமானவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When we read about that, the Lord says that she who pleases your eyes. எசேக்கியேலுக்கு மனைவியை கண்களுக்கு விருப்பமானவளாக பிரியமானவளாக இந்த காணப்பட்டார். Now Ezekiel's wife was someone who was pleasing his eyes and also a beloved to him. எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் Ezekiel chapter 24 15-16 வசனங்களை வாசிங்க. verse 15 and 16. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. Also the word of the Lord came unto me, saying, Son of man, behold, I take away from thee the desire of thine eyes with a stroke. Yet neither shalt thou mourn nor weep, neither shall thy tears run down. இனி 18ஆம் வசனம். So I spake unto the people in the morning, and at even my wife died, and I did in the morning as I was commanded. விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடே பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆள் மரித்து போனா ஒரு வாரம் துக்கம் கொண்டாடலாம், 30 நாள் துக்கம் கொண்டாடலாம். பல நிலவரத்தில் அவங்க துக்கம் கொண்டாடுவாங்க. In the Old Testament, if a person dies, they can mourn for 30 days or mourn for a week or in many ways. ஆனா இங்க கர்த்தர் சொல்லுகிறார், Here the Lord says, உன் கண்களுக்கு விருப்பமானவளை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். I'm going to take away the one who is desirous to their eyes. அதுவே பெரிய அடி. That's a big stroke. அப்படி அடிச்ச பிற்பாடு அந்த நேரத்துல நீ அழக்கூடாது, புலம்ப கூடாது, துக்கம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றாரு. The Lord says that at that time we should not weep nor lament. இது அடுத்த ஒரு பிரமாணம். அதாவது ஒரு மரணமே ஒரு மனிதனுக்கு விழுந்த இடி. அது Now when we say death itself, it's a big blow. அந்த இடியை வாங்கின பிற்பாடு சொல்றாரு, ஆனா அவர் செத்து போன நேரத்துல நீ அழாம இருக்கணும். But after taking that blow, the Lord says you should not weep. இப்ப ஜனங்கள் மனைவி செத்து கிடக்குறா, இவர் அழாம உட்கார்ந்து இருந்தா ஜனங்க என்ன நினைப்பாங்க? Wife is dead and now if he is not crying, what will the people think? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒருவேளை மனைவி இவர் கொன்று போட்டிருப்பாருன்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. There are possibilities they will think that he only slayed his wife. எந்த ஒரு துக்கமும் இல்லாம இருக்கிறார். மனைவி இறந்த பிற்பாடு எந்த துக்கமும் இல்லாம இருக்கிறாரே. After the wife is dead, he is now seen without any sorrow. அப்ப சொசைட்டி என்ன நினைக்குதுங்கிறது விஷயம் இல்ல, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, சமுதாயம் என்ன நினைக்குது, அதல்ல விஷயம். That is not a matter what people think, what the society thinks. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உன் குடும்பம் என்ன நினைக்குது, உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்க. For a child of God, what the family thinks, what the relatives thinks. தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறது தான் விஷயம். What God thinks is matter. ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளை அதை குறித்து தான் சிந்திக்கணும். A true child of God should think about that only. அப்ப உன் கண்களுக்கு விருப்பமானவள்ங்கிறது இவருடைய மனைவி. His wife was one who was desirous to his eyes. பாருங்க, விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடு பேசினேன். I spoke to them in the morning. அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள். That evening my wife died. அப்ப கர்த்தர் எசேக்கியேல்ட்ட குறிப்பிட்ட உன் கண்களுக்கு விருப்பமானவள்ங்கிறது யார், பிரியமானவள்ங்கிறது யார்? Who is the one who was desirous to his eyes? அவருடைய மனைவி, His own wife. அவரை எடுத்துக்கொண்டார் ஆண்டவர். The Lord took her away. எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, Not just taking her away. நான் அப்படி எடுத்துக்கொள்ளுமோ நீ துக்கம் கொண்டாடக்கூடாது, புலம்ப கூடாது. When I take her away, you should not mourn, you should not weep. கண்ணீர் விடக்கூடாது. You should not cry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அவர் என்ன சொல்றாரு? What does he say? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். I did what I was commanded. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். I did what I was commanded. இதுதான் கீழ்ப்படிதல். This is obedience. எப்படிப்பட்ட பாதை நீங்க பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு மனிதர்களையும் குறித்து நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, When you meditate and see about the Old Testament saints, நம்ம ஜீவியத்தை பார்த்து நம்ம அருவருக்கணும். when we seeing our life, we have to abhor it. இந்த
புதிய ஏற்பாட்டு ஜீவியங்கிறது சாதாரண வாழ்க்கை அல்ல. Now New Testament life is not an ordinary life. இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. It's a church that is owned by the blood of Jesus. என் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று சொல்லுகிறார். He says the church that is earned by my own blood. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத இயேசுவின் இரத்தம் நமக்கு இருக்குது. We have the blood of Jesus which the Old Testament saints don't have. அவங்களுக்கு இல்லாத அபிஷேகத்தின் அனுபவம் நமக்குள்ள இருக்குது. We have the experience with that which of anointing which they did not have. அவங்களுக்கு இல்லாத அப்போஸ்தல உபதேசம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு இருக்குது. We have the doctrine of apostles and the fellowship of saints which they did not have. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஜீவியம் நமக்கு இல்ல. But we don't have the life that they had. அவங்களுக்கு இருக்கிற சுபாவம் நமக்குள்ள இல்ல. We don't have the character that they had. அவங்களுக்குள்ள தியாகம் நமக்குள்ள இல்ல. The sacrificial life that they had we don't have. அவங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்தல் நமக்குள்ள இல்ல. The surrender that they had we don't have. அப்ப ஒவ்வொரு மனிதனையும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். That is why the Lord says search the scriptures. நம்ம எந்த நிலவரத்தில் இருக்கணும்ங்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். இங்க சபையில் உள்ள ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்தா தெரியாது. Only when you search the scriptures you will know what is your state in the church. By comparing yourself with one another you cannot know yourself. நீங்க ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, If you compare with one believer with another believer, என்ன பெரும்பான்மை எல்லாரும் ஒழுங்கினமா தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். most of them are living indisciplined. தெய்வ பயம் இல்லாதவர்கள் தான் ஜீவிச்சிட்டு இருக்காங்க. தெய்வ பயங்கிறதே கிடையாது. They are living without the fear of God, no fear of God. அப்ப நீங்க இவங்களை ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஜீவியம் முன்னேறாது. If you compare yourself with them our life cannot progress. நாம் நோக்கி பார்க்க வேண்டியது இயேசுவை. எபிரேயர் 12:1 படி. According to Hebrews 12:1 we have to consider Jesus. அதே வேளையில நாம் ஒப்பிட்டு பார்க்க வேணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஒவ்வொருடைய தியாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். At the same time we have to compare our lives with the Old Testament sacrificial saints. அப்ப அவங்களுக்குள்ளே இந்த ஜீவியம் இருக்குதே, நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி நம்மை குறித்து நாம் அருவருக்க வேண்டும். We have to abhor ourselves saying that they have a life which I don't have. நம்மை நாமே அருவருப்பது. We abhorring ourselves. நாம் மற்றவர்களை அருவருப்பதல்ல. Not abhorring others. யோபு 42 அதிகாரத்திலே In Job 42 யோபு சொல்லுகிறார், நான் என்னை அருவருத்து. Job says I abhor myself. நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலிருந்து மனஸ்தாபப்படுகிறேன். He says I abhor myself and repent in dust and ashes. வாசிங்க. 42 அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். Wherefore I abhor myself and repent in dust and ashes. நான் என்னை அருவருத்து. I abhorring myself. நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சிலுவை என்பது எதை காட்டுகிறது? What does cross show in our life? அதாவது தேவனை பார்க்கலும் நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய உறவினர்களையோ அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் தேவனை பார்க்கல நேசிக்க கூடாது. Whatever that is given to us, whether our children or relatives or anything, we should not love more than God. இப்ப ஆவிக்குரிய ஊழியங்கள் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக சில ஊழியங்கள் இருக்கு, அதை கூட நம்ம தேவனை விட நேசிக்க கூடாது. Even the spiritual ministries we should not love it more than God. ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் சந்தோஷமா இருக்க வேண்டும். We have to be happy even if one thing is given to us. ஒரு காரியம் நம்மை விட்டு பறிக்கப்பட்டாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கணும். If it is plucked away from us we should be happy. ஒருவேளை ஒரு காரியம் நம்மை விட்டு பறிக்கப்படும் போது நமக்கு துக்கம் வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். Now let us consider if we have sorrow, if it is taken away from us. முறுமுறுப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. Let's consider that we are murmuring. அப்ப நம்ம அதை தேவனை விட அதை நேசித்து விட்டோம் என்று அர்த்தம். It means that we have loved it more than God. ஆகவே இந்த இடத்துல தேவனுடைய வீட்டுக்கு வரும்போதும் சரி, நீங்க உலகத்துல ஜீவிக்கும் போதும் சரி, நம்ம உயர்த்த வேண்டியது, நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டியது கர்த்தர் ஒருவரை மட்டும்தான். Whether you come to the house of God or in your working place, whatever you have to exalt is God himself. அப்ப தேவனை விட வேற யாரையும் நம்ம நேசிக்க கூடாது என்கிற பிரமாணம் இருக்கிறதே. There is a law that we should not love anyone more than God. அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே. The scripture is there. அதுதான் நமக்கு சிலுவை. That is the cross. நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு அது வெட்டப்படுகிறது. It is cutting off our self desire. நீங்க அனுதின வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்தா, If you examine your personal life, நம்ம பிராக்டிகலா நம்ம ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதிகமா நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். in the practical life that when we examine ourselves we give more importance to ourselves. நம்ம தான் அதிகமா நேசிப்போம். We love ourselves more. ஒன்னு நம்ம அதிகமா நேசிப்போம். One, we love ourselves. இரண்டாவது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை அதிகம் நேசிப்போம். Two, we will love the ones in the family. மூன்றாவது நமக்கு உண்டானவைகளை நேசிப்போம். Three, we will love the things that we have. அது சோதனை வரும்போதுதான் தெரியும். Only when temptation comes we will realize. அப்ப நீ எதை அதிகமாய் நேசிக்கிறாயோ, what you love most, அதை தேவன் எடுத்து போடும்போது அல்லது பறித்து கொள்ளும்போது, when the Lord takes it away or plucks it off, அது நமக்கு துக்கமாக மாறினால், if it causes sorrow, அது நமக்கு வேதனையாக மாறினால், if it causes agony, அது நமக்கு முறுமுறுப்பை கொண்டு வந்தால், or if it brings murmuring to us, அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் வந்த தோல்வி. that is a defeat in our life.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஈசாக்கு பறித்து போடும்படியாக சொல்லப்பட்டது. It was told for Abraham that Isaac has to be cut off from his life. ஆனா அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். He surrendered himself. எனக்கு தேவன் தான் முக்கியம் நிரூபிச்சான். He proved that God is more important to me. எப்தா நிரூபித்து விட்டான். Jephthah proved it. எனக்கு ஒரே மகளை பார்க்கலும் தேவன் தான் முக்கியம். More than my only daughter, God is important. மறுபக்கத்துல ஈசாக்கையும் எப்தாவின் மகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு பேரும் வாலிபர்கள். In the other side, when we consider Isaac and Jephthah's daughter, both of them are youths. சொந்த ஜீவனா தேவனா? Own life or God? அதான் ஈசாக்கு வைக்கப்பட்ட பரீட்சை. That was a test kept for Isaac. உன் சொந்த ஜீவன் முக்கியமா? Is your own life important? தேவன் முக்கியமா? Or God is important? இப்ப பலரும் பாருங்க நம்ம சொந்த சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Many of us give importance to our own bodies. ஏன் கர்த்தரையும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம்? Why we despise our God and His presence? அது நம்ம சொந்த சரீரத்துக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம். Because the importance that we give to our own bodies. நம்ம சொந்த சரீரத்தை நம்ம நேசிக்கிறோம். We love our own body. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல ஏன் ஜெபம் இல்ல? Why there are no prayers in many families? தேவனை ஏன் தேட முடியல? அதிகாலையிலயோ மற்ற நேரங்களில ஏன் தேட முடியல? எழும்ப முடியல? Why not able to get up or seek the Lord early in the morning or other times? அப்ப தேவனை விட உன் சொந்த சுகத்தை நீ விரும்புகிறாய், சரீர சுகத்தை விரும்புகிறாய். More than God you desire your self health. அப்ப ஈசாக்கை பொறுத்தவரையிலும் Considering Isaac, அவன் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தான். he offered himself. தகப்பனை தள்ளி விட்டு ஓடி இருக்கலாம். He could have pushed away the father and run away. இப்போ உங்களுக்கு ஒரு எழுத்தின்படியான தகப்பன் உண்டு. Now you have a literal father. இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு. Secondly, you have a spiritual father. இப்போ எழுத்தின்படியான தகப்பன் சத்தியத்தின்படி ஜீவிக்க உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் நீங்க அசட்ட பண்றீங்க, அதை தள்ளி விட்டு போறீங்க. When your literal father gives you counsel to live according to live a spiritual life, you cast it out. அதுபோல ஆவிக்குரிய தகப்பன் நீங்க எப்படி ஜீவிக்கணும்னு உங்களுக்கு அது அன்பா சொன்னாலும் சரி, கெஞ்சி சொன்னாலும் சரி, கொஞ்சி சொன்னாலும் சரி, அடிச்சு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் அசட்ட பண்றீங்க. Now even if the spiritual fathers with lovingly, pamperingly and very nicely when he tells you about certain counsel spiritually, you push it away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா ஈசாக்கு நடித்திருந்தால் அந்த வாலிபன் தகப்பனை தள்ளி விட்டு ஓடி இருக்கலாம். That youth Isaac, if he wanted, he could have pushed his father away and run. ஆனா தகப்பன் தன்னை பலி செலுத்துவதற்கு அவன் உதவி செய்தான். தகப்பன் தன்னை பலி செலுத்துவதற்கு அவன் உதவி செய்தான். He helped the father to offer himself as a sacrifice. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். There will be a voice from heaven. பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே என்று சொல்லும். There will be a voice, it's touch not the lad. என்று ஆபிரகாமுக்கும் தெரியாது, பலியாய் போற ஈசாக்குக்கும் தெரியாது. Abraham did not know about it, nor Isaac was to become an offering, he did not know about it. அங்கே ஈசாக்கு ஒரு போஜன பலியை போல தன்னை ஒப்பு கொடுக்கிறான். Isaac offered himself as a meat offering. இன்னும் சொல்ல போனா போஜன பலியை பற்றிய பிரமாணம் அந்த ஈசாக்குடைய பலியில ஒரு சர்வாங்க தகன பலியும் பார்க்கலாம். According to the law of the meat offering, we can see Isaac also as a burnt offering. அப்ப அந்த நாட்கள்ல பலியை பற்றிய பிரமாணம் இல்ல. In those days there was no law of the sacrifice. பலியை பற்றிய சத்தியங்கள் அவங்களுக்கு தெரியாது. They did not know the truth of sacrifice. அந்த சத்தியங்கள் அப்போது அறிவிக்கப்படவில்லை. That truth was not known to them. அப்ப சத்தியங்கள் அறிவிக்கப்படாத காலத்திலேயே when the time when the truth was known to them, அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி அவங்க ஜீவிச்சிருக்காங்க. they lived according to the truth. ஆனா இன்றைக்கு நம்முடைய பரிதபிக்கப்படத்தக்க நிலவரம் என்னன்னா, what is our pathetic state today? மற்ற எல்லாரையும் பார்க்கல அதிக சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் more than only the truth is given to us, அதன்படி ஜீவிக்கிறதுக்கு ஆள் இல்ல. there are no one to live according to the truth. சரி, ஜீவிக்கத்தான் ஆள் இல்ல. There is no one to live according to the truth. ஜீவிக்க வேண்டுமே என்று தவிக்கிற ஆள் கூட இல்ல. There is no one who can groan saying that there is no one to live according to the truth. இப்படி ஜீவிக்க வேண்டுமே, I have to live accordingly. என் ஜீவி அப்படி இல்லையே, my life is not accordingly. ஆண்டவரே எப்போது என்னை அப்படி மாற்றுவீர்? Lord, when will you make me like that? அப்படி ஜீவிக்க எனக்கு எப்போது உதவி செய்வீர்? when will you help me to live like that? என்று தேவனிடத்தில் கெஞ்சுவதற்கோ கதறுவதற்கோ இன்றைக்கு ஆள் இல்ல. There is no one to lament and cry unto the Lord like that. ஒவ்வொருத்தருடைய மனதும் வேற ஏதோ ஒரு சிறையிருப்புல சிக்கி கொண்டிருக்கிறது. each one's mind is in captivity of something or the other. பிசாசு கரெக்ட்டா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரியத்துல லாக் பண்ணி வச்சிருக்கான். The Satan in something or the other is locked up a person. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அவங்களுக்கு ஒரு போஜன பலியாய் மாற வேண்டும். They have to become a meat offering. அப்ப பலினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். Have to make a covenant with the Lord with a sacrifice. அப்போது மாத்திரமே இயேசு என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று நீ சொல்லி கூப்பிடுவார். only then Jesus will call me as my saint. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று கூப்பிடுகிற கூட்டத்திலே நான் காணப்பட்டால் தான் வருகையில போக முடியும். only when I am found in the group which is called as my saint, I will be caught up in the secret coming of the Lord. இன்றைக்கு இதெல்லாம் சிந்திப்பதற்கு ஆட்கள் இல்ல. there is no one to think about all these things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அப்ப ஊழியத்தின் நிமித்தம் ஒழுங்கின் நிமித்தம் சில காரியங்கள்
இந்த ஊழியத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. Certain things are ordained for the sake of ministry. சில பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Some responsibilities are சில given. பதவிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Some positions are given. அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலரும். Many of them are holding that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே சிலுவை உனக்கு இருக்கிறது. You have a cross. நீ தேவனை விட உன் வாழ்க்கையில எதை அதிகமாக நேசிக்கிறாய்? What do you love in your life more than God? உன்னை விட்டு ஒரு காரியத்தை பறித்து கொண்டால், If something is plucked away from you, அல்லது எதை பறித்து கொண்டால், whatever is plucked away from you, உனக்கு துக்கம் வரும். you will have sorrow. எதை பறித்து கொண்டால், Whatever is plucked out, உனக்குள்ள முறுமுறுப்பு வரும். you will have a murmuring. எதை பறித்து கொண்டால், If anything is plucked out, நீ புலம்பக்கூடியவனாய் இருப்பாய். you will be a person who laments. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வைக்கப்பட்ட சிலுவைக்கு ஏதுவான காரியம். That is something pertaining to the cross in our life. அது வெட்டப்பட்டாதான் சிலுவை. Only if that is cut off, that is cross. அந்த சிலுவை நாம் மனப்பூர்வமா சுமக்கணும். We wholeheartedly have to bear that cross. சிலுவையை சுமந்தவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது, When we read about those who bear the cross, உதாரணமா இயேசுவின் நாட்கள்ல 3 சிலுவையில தொங்குறாங்க. in the time of Jesus, 3 people were hanging on the cross. அப்படி அந்த 3 சிலுவையில தொங்குறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா, When you see the people hanging on the cross in the 3 crosses, ஒருத்தன் சிலுவையில தொங்கிக் கொண்டு one person hanging on the cross, இயேசுவை பரியாசம் பண்ணிட்டு he இருக்கான். is mocking at Jesus. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கான். He is hanging on the cross. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். In some time he is going to die. சாக போற நேரத்துல இன்னொரு ஆளை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கான். Looking when the time of his death, he is mocking at a person. அதுதான் ஒரு மனிதனுடைய சிலுவை. That is one person's cross. உன்னுடைய சிலுவை எப்படி இருக்குது? How is your cross? நீ மற்றவங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? Are you mocking at others? நீ சிலுவையில தொங்கிக் கொண்டு, You hanging on the cross. சிலுவை என்று சொல்லும்போது பல பிரச்சனை உனக்குள் இருக்கிறது. When you say cross, many problems you have. பல போராட்டங்கள் உனக்குள் இருக்கிறது. You have many trials. உன்னுடைய குடும்பம் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. Or your family is facing many trials. உன்னுடைய பிள்ளைகள் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். Your children are problematic. ஆனா நீ மற்றவர்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? But you are mocking at others. மற்றவர்களை இகழ்ந்து கொண்டிருக்கிறாயா? You are mocking or talking cheap about others. அதுவும் சிலுவைதான். That also is cross. அப்படிப்பட்ட சிலுவையில தொங்குறதுல ஒரு மேன்மை இல்ல. There is no excellency hanging in from that cross. அப்படிப்பட்ட சிலுவையில தொங்குறதுல ஒரு பிரதிபலன் இல்ல. There is no reward hanging in such cross. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதுவும் சிலுவைதான். சிலுவை கல்லுடைய சிலுவை. Once again I tell you, that is one of the cross of the thief. நாம் எந்த சிலுவையில இருக்கிறோம்? Which cross are we in? நான் சொல்வது போஜன பலியை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about meat offering. அவன் சுயசித்தம் உடைக்கப்படாமல், His self was not broken. இயேசு கிறிஸ்து போஜன பலியா மாறி சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறார். Jesus is hanging on the cross, becoming a meat offering. ஆனா ஒருத்தன் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறது, One person hanging on the cross, சுய இச்சைகளை நிறைவேற்றி, fulfilling the self lust, சுய விருப்பங்களை நிறைவேற்றி, fulfilling self desires, இப்படி சுயமாக ஜீவித்து, living selfly, சுயமாக பாவம் செய்து, doing sin by itself. அவனும் சிலுவையில தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். He is also hanging on the cross. அந்த சிலுவை நமக்கு வேண்டாம். We don't need that cross. நம்மில் ஒருவருடைய சிலுவை அந்த சிலுவையா இருக்க வேண்டாம். None of our cross should be that cross. இனி பாருங்க, இந்த பக்கம் ஒருத்தன் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறான். Another person is hanging on the other side. அவன் என்ன சொல்றான்? What does he say? இந்த பரியாசம் பண்றவனை பார்த்து சொல்றான், Looking at the person who is mocking. நீயும் நானும் சிலுவையில தொங்குறோம்னா, If you and I are hanging on the cross, நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். we are hanging according to our works. அவனுக்கு ஒரு உணர்வை பாருங்க. See his conviction. நான் இப்ப சிலுவையில தொங்குறேன்னா, If I am hanging on the cross, நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். I am a person who have to be judged. இப்ப உங்களுக்கு ஒரு ஒழுங்கின வருதுன்னு வச்சுக்கோங்களேன். Now let's consider there's some indiscipline or disorderliness. அந்த ஒழுங்கினத்தை கண்டித்தா உங்களுக்கு பிடிக்காது. If you are rebuked of that disorderliness, you will not like it. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. You will not be able to accept it. அதுதான் மற்ற அந்த சுயம் பிடித்தவனுடைய சிலுவை. That is the cross of that one fellow who is having self. ஆனா இந்த சிலுவையில தொங்குறவன் என்ன சொல்றான்? Now the person hanging on the other cross, what does he say? ஒரு கோரமான பாடுகளுக்கு உட்படுத்த சிலுவை மரணங்கிறது சாதாரண மரணம் அல்ல. When we say death of the cross is not an ordinary death. அதிக வேதனை உண்டாக்கக்கூடிய மரணம். It is a death that causes much agony. ரோம சாம்ராஜ்யத்துல மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு பல வழிகள் இருந்தது. In the Roman Empire, to fulfill the sentence of death, they had many ways. அதுல மிக கோரமான மரணத்துல ஒன்றுதான் சிலுவை மரணம். But the gruesome death was the death of the cross. அப்ப அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்க இன்னொருவன் என்ன சொல்லுகிறான்? Now other person hanging on the cross, what does he say? எனக்கு இந்த தண்டனை அவசியம்தான். This punishment is required. எனக்கு இந்த பாடுகள் அவசியம்தான். This sufferings is required. நான் அவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறேன். I have committed so much of sins. என் சொந்த விருப்பத்தின்படி நான் வாழ்ந்திருக்கிறேன். I have lived according to my self desire. என் சுய இச்சைகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். I have fulfilled my self lust. என்னை தண்டிப்பது நியாயம்தான். It is right for me to be judged. நான் தண்டனைக்கு பாத்திரன் தான். I am worthy of judgment. அடுத்தவன் சொல்றான், The other person says, இயேசுவை காண்பித்து, looking at Jesus, நீயும் நானும் சிலுவையில தொங்குறது போல அல்ல அவர் தொங்குவது. he is not hanging on the cross like the way we are hanging.
அவர் என்ன அநியாயமாய் தொங்குகிறார். He is hanging unjustly. நாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are judged justly. ஆனா இவர் சிலுவையில தொங்க வேண்டியவர் அல்ல. He is not a person to be hanged on the cross. இந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர் அல்ல. He is not the one who have to receive this punishment. அப்ப முதலாவது நான் தண்டனைக்குரியவன் தான் Firstly, I am a person who have to be punished. என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சிலுவை. A cross that will accept it. அவனும் சிலுவையில தான் தொங்கிட்டு He இருக்கிறான். is also hanging on the cross. இந்த தண்டனை எனக்கு தேவைதான். This punishment is required for me. இந்த அவமானம் எனக்கு தேவைதான். This shame is required for me. இந்த பாடுகள் எனக்கு சரிதான். These sufferings are right for me. நாம் என்றைக்காவது நான் கண்டிக்கப்பட்டது சரின்னு உணர்ந்திருக்கிறோமா? Have you any time ஒத்துக்கொண்டிருக்கிறோமா? accepted saying that what I am punished was right? என் பிள்ளையை கண்டித்தது சரிதான். It is right my child was rebuked. என்னை கண்டித்தது சரிதான். கடிந்து கொண்டது சரிதான். It is right for me to rebuke and be corrected. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படி எடுத்துக்கொண்டவங்க இருக்கிறீங்களா? Are you people who can take like that? அப்படி இருக்க மாட்டோம். We will not be like that. ஏன் நம்ம சொல்றாங்க? Why are they telling like this? எதுக்கு இப்படி சொல்றாங்க? Why are they saying like this? ஏன் இப்படி பேசுறாங்க? Why are they speaking like this? இதுதான் இப்ப பலருடைய சிலுவை. This is many of their cross. அந்த சுயம் பிடிச்சவனுடைய சிலுவை. That is a cross of that person who filled with self. வாசிங்க அந்த வசனத்தை. அடுத்து அவன் கேக்குறான். Nextly he says, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். Lord, remember me when thou comest in thy kingdom. உடனே இயேசு சொல்லிட்டார். Jesus immediately said, நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். Today thou shalt be with me in paradise. பாருங்க புதிய பூமிக்கு போகக்கூடிய தகுதியை கடைசி நேரத்துல பெற்றுக்கொண்டான். Now he received the worthiness of going to the new earth in the last moment. இப்ப புதிய பூமிக்கு போறதுக்கு வேற சில தகுதிகள் வேண்டும். There needs to be certain worthiness to go to new earth. ஆனா இவனுக்கு அந்த தகுதி தேவையில்லை. ஏன்னா இவன் மரண தருவாயில இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அடுத்து இந்த பூமியில அவனுக்கு ஜீவிக்க தருணம் இல்ல. At the time of his death he accepted Jesus. He had no other option to live on this earth. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு ஆயுசு நாட்கள் இல்ல. There was no lifespan given unto him to give fruits unto repentance. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மரித்து விட்டான். After accepting Jesus he died. அதுக்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஜீவிக்க அவனுக்கு ஒரு நாள் கூட கிடைக்கல. Not even a day was given to him after he was saved. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஜீவிக்க பல வருஷங்கள் கிடைத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் each child of God was given more days to live after the salvation. புதிய பூமிக்கு போனா கூட சில தகுதிகள் வேணும். To go to new earth also there needs some worthiness. அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்திருக்கணும். We should have given fruits unto repentance. மத்தேயு 25 அதிகாரத்துல இயேசு சொன்னது போல பசியா இருந்தவங்களுக்கு போஜனம் கொடுத்திருக்கணும். According to Matthew chapter 25 we should have given food to those who were hungry. தாகமா இருந்தவங்களுடைய தாகத்தை தீர்த்து இருக்கணும். We should have quenched the thirst of those who were thirsty. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கணும். We should have given clothes to those who did not have clothes. வியாதிப்பட்டவங்களை விசாரித்து இருக்கணும். We should have inquired those who were sick. அவங்களுக்காக ஜெபித்து இருக்கணும். We should have prayed for them. அப்படி இல்லாவிட்டா புதிய பூமி கூட போக முடியாது. If it not be so, then you cannot go to new earth also. நீங்க சிலுவைக்கல்லன் அந்த விஷயத்துல ஒப்பிட்டு பார்க்க கூடாது. You should not compare yourself to the thief on the cross. ஏனென்றால் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே மரித்து போய் விட்டான். அடுத்து ஜீவிக்க ஒரு நாள் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. Because after he got saved he died, he didn't even have one day also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருக்கிறது? How is our cross? இன்னொரு சிலுவையை குறித்து படிக்கிறோம். We read about another cross. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது When Jesus was carrying his cross, அங்க ஒரு மனிதனை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணுகிறார்கள். a person was forced to carry a cross. கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. He was compulsorily asked him to carry the cross. அது பலவந்தம் பண்ணப்பட்ட சிலுவை. That was a cross that is forced. அந்த சிலுவையை சுமக்க அவனுக்கு விருப்பம் கிடையாது. He had no desire to bear the cross. இயேசுடைய சிலுவையை சுமக்க அவனுக்கு விருப்பம் கிடையாது. He had no desire to bear the cross of Jesus. ஆனா அவனை பலவந்தம் பண்ணி அந்த சிலுவையை சுமத்துறாங்க. But they forced him to bear that cross. நீ சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருக்கிறது? What is the cross that you are bearing? பலவந்தத்தினால ஜெபத்துக்கு வருகிறாயா? Are you coming to prayer because of compulsion? பலவந்தத்தினால கூட்டங்களுக்கு வருகிறாயா? Are you coming for meetings being forced? பலவந்தத்துக்காக நீ கீழ்ப்படிகிறாயா? Are you obeying because of it is compulsory? பலவந்தத்துக்காக தாழ்மையா இருக்கிறது போல நடிக்கிறாயா? Are you trying to pretend to be humble because you are forced to it? இல்ல சில விஷயங்கள்ல பலவந்தத்தினால மௌனமா இருக்கிறாயா? Are you being silent in certain matters because after you are forced to it? உன் சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருக்குது? What kind of cross is yours? வாசிங்க இந்த சிலுவை எல்லாம். Let's read about these crosses. மத்தேயு 27 அதிகாரம் 32 வசனம். சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். And as they came out, they found a man of Cyrene, Simon by name. Him they compelled to bear his cross. இவங்கெல்லாம் போஜன பலி அல்ல. They are not meat offering. நான் போஜன பலியை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். I am speaking about meat offering. அப்ப போஜன பலி என்று சொன்னா சுயம் உடைக்கப்படுவது. When we say meat offering, the self has to be broken. அதை தான் சொல்றேன்.
I. அந்த ஐங்கிற வார்த்தை வெட்டப்படுகிறது. That word I has to be cut off. அதான் நான் அல்ல. இயேசு சிலுவையில தொங்குறார், நான் அல்ல. Jesus is hanging on the cross saying not I. இப்ப நான் காமிச்சிருந்தான்னு வச்சுக்கங்களேன். If he had proved himself I. நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டு நான் இயேசு வெளிப்படுத்தி இருந்தார்னா, if Jesus had manifested himself as I, அவர் சிலுவையில தொங்கி இருக்கவே மாட்டார். he wouldn't have hanged on the cross. நீங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போனீங்கன்னா, if you go to the garden of Gethsemane, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், I've already told it. அவரை கைது செய்ய வர்றாங்க. they come to arrest him. உடனே கேக்குறாரு, நீங்க யாரை தேடுறீங்க? Immediately ask them, whom are you seeking? இவங்க சொல்றாங்க, நசனாகிய இயேசுவை தேடுகிறோம். they say that we seek Jesus of Nazareth. உடனே சொல்றாரு, நான் தான் அது. நீங்க தேடுற ஆள் நான் தான். Jesus said, it is I whom thou seekest. உடனே அங்க என்ன சம்பவிச்சுச்சு? what happened immediately? அவர் நான் தான் சொன்ன உடனே எல்லாரும் போய் பின்னிட்டு தரையில விழுந்தாங்க. கைது பண்ண வந்தவங்க பின்னிட்டு போய் தரையில விழுந்தாங்க. when Jesus said it is I, all those who came to arrest him, they went and fell backwards. அப்ப இயேசு எதிர்த்து நின்றிருந்தால், if Jesus had resisted, இப்ப நம்ம பல காரியத்துக்கு பாருங்க, எதிர்த்து தான் நிக்கிறோம். in certain matters we rebel. தேவனுடைய நியமங்களுக்கு எதிர்த்து நிக்கிறோம். we resist against the laws of the Lord. துணிகரமா எதிர்த்து நிக்கிறோம். presumptuously we rebel it. நான் இப்படி தான் இருப்பேன், I will be like this. என்ன செய்ய முடியும்? what can you do? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அப்ப பாடுகளுக்கும் அவமானத்துக்கும் இயேசு அங்க எதிர்த்து நின்றிருந்தால், if Jesus had rebelled or resisted against the sufferings and shame, எந்த ரோம சாம்ராஜ்யம் தொற்று அந்த சாம்ராஜ்யமே இருந்திருக்காது. no Roman empire or no empire would have remained there. அதைத்தான் ஏசாயா 50 அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்கிறோம். that is what we read in Isaiah 50 verse 5. அந்த பாடுகளின் நேரத்துல the time of sufferings, அவர் எதிர்க்கவில்லை. he did not resist. 5:6 verse 5 and 6. The Lord hath opened mine ear, and I was not rebellious, neither turned away back. I gave my back to the smiters, and my cheeks to them that plucked off the hair. I hid not my face from shame and spitting. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கல. I hid not my face for shame and spitting. முதல்ல சொல்ற நான் எதிர்க்கல. firstly he says I did not rebel. இரண்டாவது கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் என்று தமிழ்ல இருக்குது. in Tamil it says that Lord God has opened my ear. ஆனா எபிரேய பாஷையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை துளைத்தார். but in the Hebrew language it says God the Father has made a hole in my ear. நீங்க தமிழ்ல மேலோட்டமா படிச்சு பாத்தீங்கன்னா, in Tamil when you read, செவியை திறந்தானோட அர்த்தம் என்ன? the meaning of saying you opened my ear, what does it says? ஒரு ஆள் செவிடனா இருந்தா தான் அவன் செவியை திறக்கிறது. a person who is deaf only his ears can be opened. அப்ப அந்த செவியை திற ஒரு செவிடன் இருக்கிறான், அவனுக்கு செவியை திறந்து செவி கேட்கிறபடி செஞ்சா அவன் எதுப்பான அதுக்கு எதுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? now a person who is deaf, his ears are open, why will he rebel? அவன் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வான். he will accept it joyfully. அப்ப இங்கே சொல்லப்பட்டது செவியை துளைத்தார். when we say here he's opened my ear, which means he's made a hole in my ear, அதுதான் போஜன பலி. that is meat offering. அப்ப செவியை துளைத்தார்னா எப்போது செவி துளைக்கப்படுகிறது? when will the ear be made a hole? உபாகமத்துல வாசிக்கும்போது, when we read in the book of Deuteronomy, ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு நான் தொடர்ந்து அடிமையா இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும்போது, when the slave he wants to be a continue to himself to be a slave to a master, அந்த அடிமையை கொண்டு போய் கதவு நிலை அருகே நிறுத்தி, they take that slave to the door post. அந்த எஜமான் என்ன செய்யணும்? அந்த அடிமையுடைய காதுல ஓட்ட போடணும். now he has that the master has to bore his ears. பொதுவாக இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? காது குத்துவாங்க. காது குத்தி இது பண்ணுவாங்க. normally in Hindu tradition we see that they will bore their ears. அதுபோல அந்த அடிமைக்கு பாத்தீங்கன்னா அந்த எஜமான் போய் கதவு நிலையை வச்சு கம்பியை வச்சு காதுல தொலை போடணும். now the master in the Old Testament, if he has to accept that slave, he has to take him to the door post and make a hole in his ear. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு அடிமை என்று சொன்னா அவனுக்கு எந்த விருப்பமும் இல்ல, விரும்பினதை சாப்பிட முடியாது. in the Old Testament when we say a slave, he has no self desire, he cannot eat according to his desire, விரும்பினதை உடுத்த முடியாது, he cannot put on what he desires, விரும்பின இடத்துல தங்க முடியாது, he cannot stay where he wishes, விரும்புற நேரம் தூங்க முடியாது, he cannot sleep the time he wants, முக்கியமா கவனிக்கிற நேரம் விரும்புற நேரம் தூங்க முடியாது, he cannot sleep the time he wants, விரும்பின நேரம் வர்றது விரும்பின நேரம் போறது முடியாது, it cannot do the way he wants to come and go. இதெல்லாம் இல்லாததுதான் அடிமை. having nothing like this is a slave. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர்ல படிக்கிறோம். in Philippians we read that Jesus took the form of a servant. அவர் அடிமையாய் மாறினார். he became a servant. அவர் அதான் சொல்றாரு, நான் சுயமாய் வரவில்லை. that is why he says I did not come on my own. யோவான்ல 3 காரியம் சொல்றாரு. in John he says about 3 things. அதான் போஜன பலி. that is meat offering. ஒரு பிரயாணம் போனா, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா, if you're going from one place to another, if you're journeying, ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா கூட, even if you go from one house to another house, ஒரு ஸ்ட்ரீட்டை விட்டு இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போனா கூட, even after if you have to go from one street to another, வீட்ல இருந்து கடைக்கு ஷாப்பிங் போனா கூட, even if you go shopping from home to your shops,
சுயமாய் போறதில்ல. not going on our own. அவர் சொல்றார், முதலாவது நான் சுயமாய் வரவில்லை. Firstly, Jesus says, I did not come on my own. இரண்டாவது சுயமாய் பேசவில்லை. Secondly, he says, I did not speak on my own. மூன்றாவது சுயமா ஒன்றுமே செய்யல. Thirdly, he says, I did nothing of my own. ஒரு காரியத்தை, ஒரு சின்ன காரியத்தை கூட நான் சுயமா என் விருப்பப்படி செய்யல. Even the small matters I did not do according to my will. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. We go to a wedding house. திராட்சரசம் குறைபட்டு விட்டது. Now the wine was lacking there. தாய் வந்து சொல்றாங்க. Mother is coming and telling. உடனே தாய் சொல்லியாச்சுங்கிறதுக்காக அவர் செய்ய போகல. Because mother has told, he did not immediately do it. உடனே கேட்கிறார், ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன? Immediately he asked, woman, what have I to do with thee? ஏன் வேலை இன்னும் வரவில்லை? My time has not yet come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப தாய் சொல்றதையும் கேட்கல. He did not even heed to the mother. உலகத்துல ராஜாக்கள் சொல்றதையும் கேட்கல. He did not listen to what the kings of the world tell. தம்மை பின்பற்றி வந்த ஜனங்கள் சொல்றதையும் கேட்கல. He did not listen to those who followed him. தம்மோடு கூட இருந்த 12 பேர் எல்லாவற்றையும் விட்டு வந்த அப்போஸ்தலர்கள் சொல்றதையும் கேட்கல. He did not even listen to the 12 disciples or apostles who followed him, who left everything. கர்த்தர் சொல்வதை மாத்திரமே அவர் கேட்டார். He listened to only what the Lord told him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப எதிர்க்கவில்லை. He did not rebel. அடுத்து பின்வாங்கவில்லை. He did not go back. இப்ப அடிக்கும்போது When he was smitten, அவர் முதுகை காண்பித்து கொடுத்தார். he showed his back. அதான் பலி. That is sacrifice. அதுதான் ஒப்பு கொடுத்தல். That is surrender. அதுதான் போஜன பலி. That is meat offering. அடிக்கும்போது ஒப்பு கொடுத்தார். He gave himself when he was smitten. ஏன் அடிக்கிறீங்க? Why are you smiting? அந்த இடத்தை விட்டு ஓடி போறது. He did not run away from the place. அப்படி அல்ல. Not like that. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன். I gave my back to the smiters. தாடை மயிரை பிடுங்கினார்கள். They pulled out his hair of his cheek. நீங்க பெருவிரல்லையோ இல்ல கையிலையோ இல்ல தலையிலையோ உள்ள ஒரு முடியை பிடிச்சு இழுத்து பாருங்க. ஒரு முடிய. Now try to pull one hair from your head. ஒரு முடியை பிடிச்சு இழுத்து பாருங்க. ஒரு முடியை பிடிச்சு இழுத்து பிடுங்கி பாருங்க. Try to pull one hair from you. அப்ப அவருடைய முடி தாடை மயிரை பிடித்து இழுத்தார்கள். They tried to pluck away his beard. அடுத்து அவமானப்படுத்தினார்கள். They put him to shame. ஒருத்தன் முகத்துல காரி உமிழ்ந்து துப்புறான். One person is spitting on his face. யோசித்து பாருங்க. Think about it. நமக்கு இப்படிப்பட்ட அவமானத்தை எல்லாம் கிறிஸ்துவுக்காக சகிக்க முடியுமா? For the sake of Christ, can we endure such shame? கிறிஸ்துவுக்காக உங்களுக்கோ எனக்கோ இப்படிப்பட்ட அவமானம் ஒரு ஆள் வந்து முகத்துல காரி துப்புறாங்க, வாங்கிட்டு இருப்போமா? For the sake of Christ, somebody is coming and spitting on our face, will we take it? தேவ சித்தம் முகத்தை தொடச்சிட்டு போவோமா? Will we say it is the will of God and wipe our face and go? ஆனா உங்களுக்காக எனக்காக அவர் அந்த துப்பை வாங்கினார். காரி உமிழ்ந்து துப்பினார்கள். அதை ஏற்றுக்கொண்டார். For the sake of you and me, he took that spitting. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கல. I hid not my face for shame and spitting. இதுதான் சிலுவை. This is cross. இது இயேசுவுடைய சிலுவை. This is the cross of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா அங்க அவன் யார்? அவன் பேர் என்ன? அவன் யாரை படித்தோம்? சிரேனே ஊரானாகிய சீமோன். Simon of Cyrene. அவனுக்கு அந்த சிலுவை சுமக்க விருப்பம் கிடையாது. He had no desire to bear that cross. சில சொல்லுவாங்க தலை எழுத்துமாங்க. Some will say it's fate. என்ன செய்ய? What do I do? ஒரு இடத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க. One person in one place said. ஒரு குறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் சொன்னாங்க. An important person said. ஒரு பாதையில கர்த்தர் அவர்களை நடத்தும்போது. When the Lord took him to a particular path. இன்னொருத்தர் கேக்குறாங்க, ஐயோ இப்படிப்பட்ட பாதையில போறீங்களேன்னு கேட்டபோது. Another person inquired that he is going through such a path. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? You know what the answer he gave? என் காதுல துணித்து கொண்டே இருக்கத கேட்டேன் நான் காதுல. I heard it in my ears. நாய் வேஷம் போட்டாச்சு. I have put on the form of a dog. நாய் வேஷம் டிராமால நாய் வேஷம் போடுறீங்கன்னு வெச்சுக்கங்க. Now suppose you are disguising yourself as a dog in a drama. அப்ப நாய் வேஷம் போட்டா குறச்சு தான் ஆகணும். If you put on a form of a dog, you have to bark. நான் சொல்றது அந்த இது புரியுதா உங்களுக்கு? Do you understand what I'm saying? இப்போ ஒவ்வொரு இடத்துல சில டிராமாக்கள் ஸ்கூல்ல எல்லாம் காலேஜ்ல எல்லாம் டிராமா போடுவாங்க. In certain schools and colleges there will be dramas. இல்ல பழைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா தெருக்கல்ல இந்த திருவிழா நாட்கள்ல டிராமா போடுவாங்க. The days of festivals there will be some dramas. அப்ப வந்து என்ன செய்வாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டா அந்த வேஷம் என்ன வேஷம் போட்டுருக்காங்களோ அதன்படி அவங்க செஞ்சாகணும். Each one will put on a different forms. According to that forms they will do the work accordingly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப சிலர் என்ன நினைக்கிறாங்க? தேவ சித்தத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை, some of them the sufferings that comes for the sake of the will of God, கர்த்தருக்காக ஒரு வேலை செய்யும்போது, do a work for the Lord, கர்த்தருக்காக பாடுபடும்போது, suffer for the Lord, கர்த்தருக்காக அவமானப்படும்போது, to be going to shame through for the sake of the Lord, தலையில அடிப்பார்கள். they will beat on their head. அட தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க. They will say fate. இந்த சபைக்குள்ள வந்தாச்சு. Come into this church. இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். We have to listen to it. இப்படி இருக்கறாயா? Are you like this? உன் சிலுவை இப்படிப்பட்ட சிலுவையா இருக்குதா? Is your cross like this? அது போஜன பலி அல்ல. That is not meat offering.
அது நொறுக்கப்படுகிற அனுபவம் அல்ல. That is not the experience of being bruised. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Glory உண்டாகட்டும். be to the holy name of the Lord. பாருங்க அப்போஸ்தலர்களை வாசிக்கும்போது When we read in the book of Acts, அங்க அப்போஸ்தலர்களை வரவழைச்சாங்க. they called the apostles. முதல்ல சிறைச்சாலையில போட்டாங்க. Firstly, they put them to prison. வரவழைச்சாங்க. They called them. அடிச்சாங்க. They hit them. அவமானப்படுத்தினாங்க. They put them to shame. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? What do they say? வாசிப்பாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் Acts chapter 5, 40ஆம் வசனம். verse 40, 41ஆம் வசனம். verse 41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். To him they agreed, they called and they were beaten. அடுத்து அவருடைய நாமத்துக்காக for the sake of his name, தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் because they counted worthy for this suffer shame for his name, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் பாத்தீங்களா சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. they departed joyfully from that council. ஐயோ ஆண்டவருடைய நாமத்துக்காக அவமானப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே. Oh, I have a chance to get go through shame for the sake of the name of the Lord. மதுரை center அங்க ஒரு விசுவாசி இருக்கிறாரு. There's a believer there. அவர் சிட்டிக்குள்ள கிராமங்கள்ல மெகாபோன் எடுத்துட்டு போய் என்ன செய்வார்? எல்லா இடத்துலயும் சுவிசேஷம் அறிவிப்பார். In the cities and in villages he will take a megaphone and he will go on declaring the gospel. மதுரையில ஒரு சிட்டி ஃபெய்த்ல நான் இருந்தபோது அவர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரத்தம், மேல தலை அடிச்சு உடைச்சு உடம்பெல்லாம் ரத்தம் வடியா உள்ள வைத்தவங்கள வந்தார். When I was in the city faith home, that once he came with all blood on his whole body. அப்ப சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல சிலர் என்ன செஞ்சாங்க? அவரை அடிச்சு காயப்படுத்தி எல்லா ரத்தம் ஒளியிட்டு இருக்குது. The place where he went to preach the gospel, they had beaten him and he was full of blood. என்ன பிரதர் இப்படி ஆயிருச்சுன்னு கேட்டபோது when I asked him, brother, what happened? அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய நாமத்துக்காக ரத்தம் சிந்தறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே. He said that I had a chance to shed blood for the sake of the name of the Lord. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி before I was saved, ஒரு துன்மார்க்கமா ஜீவிச்சேன், ஒரு ரவுடியா போல ஜீவிச்சேன். I lived a wicked and a rowdy life. அன்றைக்கு பலரை நான் அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கேன். In those days I hit many and broke their heads. சில இடத்துல எனக்கு காயம் பட்டிருக்குது, அப்ப ரத்தம் போய் இருக்குது. And sometimes that even I was beaten and there was blood shed. ஓ, நான் இப்ப சிந்தின ரத்தம் அந்த மாதிரி ரத்தம் இல்ல. Now the blood that I shed is not like that. நான் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஆண்டவர் அறிவிச்சதுனால, because I declared Jesus the Lord to those who did not, சிந்தின ரத்தம் சந்தோஷப்படுகிறார். the blood that I shed he was very joyful. இதுதான் போஜன பலிக்காக சுமக்கிற சிலுவை. This is the cross that we bear for the sake of meat offering. இந்த சிலுவை தான் போஜன பலி. This cross is meat offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா அந்த சிரேன ஊரானாகிய சீமோன், the Simon of Cyrene, அவன் விருப்பப்பட்டு சுமக்கல. he did not bear it with desire. அவன் பயந்து சுமந்தான். he carried it for the sake of fear. இப்ப அந்த சிலுவையை மட்டும் அவன் சுமக்காம இருந்திருந்தான்னா, now if he did not bear that cross, இந்த ரோம போர்ச்சேவர்கள் அவனை கொன்றுபாங்க. the Roman soldiers would have killed him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நீ சொந்த ஜீவனுக்கு பயந்து, afraid of your own life, மனிதனுக்கு பயந்து, afraid of men, இந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறாயா? are you bearing the cross? உன்னுடைய சிலுவை அப்படிப்பட்ட சிலுவையா இருக்கிறதா? is your cross like that? உன்னுடைய சிலுவை சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய சிலுவையை போல இருக்கிறதா? is your cross like the cross of Simon of Cyrene? இல்ல, சிலுவை கல்லன்ல ஒரு சிலுவை வாசிங்க இப்போ. now let's read about the thief on the one cross. ஒரு சிலுவை கல்ல என்ன சொல்றான்? what does the thief on the other cross say? அவரை பரியாசம் பண்ணி இகழ்றான். he is mocking at him. சிலருக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் பரியாசத்தின் ஆவிதான். some of them have the spirit of mocking. கூட்டத்துல உட்கார்ந்து ஆவியில நிறையும் போது சிலருடைய அந்நிய பாஷையை கேட்டு ஆவியில நிறையதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. now some of them when they getting filled in the tarry meeting and they will hear their tongues and they will mock at it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அவங்களுக்கு தங்களுக்கும் சொல்ல முடியாது. they cannot tell. மற்றவங்க ஆவியில நிறையதை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. they will mock at those who are getting filled in the spirit. இப்ப மற்றவங்க தேவசத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கறவங்க, இப்ப சபையில பாத்தீங்கன்னா சில விசுவாசிகள் தேவசத்தத்துக்காக ஒப்பு கொடுப்பாங்க. some of them for the sake of the will of God they will surrender themselves in the church. ஊழியக்காரங்கள சிலர் பாத்தீங்கன்னா தேவசத்தத்துக்காக ஒப்பு கொடுப்பாங்க. some servants of God they will surrender for the sake of the will of God. மற்றவங்களுக்கு அவங்கள பார்த்தா பரியாசம். for the others it will be a mock. பொழைக்க தெரியாம இருக்கறாங்க. they don't know how to live. பைத்தியம் போல இருக்கறாங்க. they are mad. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. இன்றைக்கு அவங்க உங்க பார்வைக்கு பைத்தியமா தான் இருப்பாங்க. today they will be like mad people in your sight today. ஆனா ஒரு நாள் அவங்க தேவனுடைய சிங்காசனத்துல இருப்பாங்க. நீங்க பைத்தியக்காரங்களா நரகத்துல இருக்கணும். but one day they will be in the throne with the Lord, but you will be mad people in the hell. பரியாசக்காரங்களுடைய முடிவு என்ன? what is the end of the mockers? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. வாசிங்க அந்த சிலுவைகள் என்ன சொல்றான்? what does the thief on the cross say? லூக்கா 23 அதிகாரம் 39 வசனம். Luke 23:39. And one of the male factors which were hanged railed on him, saying, if thou be Christ, save thyself and us. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன்,
நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இப்ப பாருங்க, சிலுவையில தொங்கிக் கொண்டு அவன் பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறான். Hanging on the cross, he is mocking. இதுவும் சிலுவை தான். This also is cross. தேவனுடைய வீட்டில் இருந்து கொண்டு, Being in the house of God, தேவனுடைய சபையில் இருந்து கொண்டு, being in the church of God, யாரெல்லாம் நடத்திப்பை கனப்படுத்துகிறார்களோ, those who honor and leading, எவங்கெல்லாம் ஒப்பு கொடுக்கறாங்களோ, those who surrender, எவங்கெல்லாம் தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறாங்களோ, those who live according to the scriptures. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா தாடி வச்சிருப்பாங்க, மீசை வச்சிருப்பாங்க. Some will have mustache and beard. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சுத்திரி கூட்டத்தில் போய் தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருக்கு மேல மீசை எடுத்தார்கள் ஒரே நாள்ல சுத்திரி கூட்டத்துல. In a sanctification meeting, more than 70 people they shaved off their mush. அப்ப அவங்க அதை எடுத்த பிற்பாடு சபையில சிலர் அதை பரியாசம் பண்ணாங்க, வேலை ஸ்தலத்துக்கு போனா உலகத்தானும் பரியாசம் பண்ணாங்க. When the church, some of them mocked at them, even the working place of worldly people mocked at them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப சிலர் பாத்தீங்கன்னா கலர் வஸ்திரம் உடுத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு வெண் வஸ்திரத்துக்கு மாறுவாங்க. Some of them wearing color clothes, suddenly they will turn to wear white clothes. அப்ப உடனே கேட்பாங்க, நீங்க என்ன பெரிய பரிசுத்தவாட்டியோ, ரொம்ப நீதிமானா காட்டாத. They will say that, are you a great saint? Don't try to pretend to be a great righteous person. நீ பெரிய பரிசுத்தவாட்டியோ, Are you a great saint? சிலர் வந்து அறிக்கை பண்ணுவார்கள். Some will confess. அறிக்கை பண்றத பரியாசம் பண்ணுவாங்க. Some will mock at the confession. பெரிய அறிக்கை. Big confession. இதுதான் இப்படிப்பட்டவர்களுடைய சிலுவை கல்லுடைய சிலுவை. These are the cross of the thief. அதுவும் சிலுவை தான். That also is a cross. நீயும் சிலுவையில தான் தொங்கிட்டு இருக்கற. You are also hanging on the cross. அது போஜன பலியான சிலுவை அல்ல. That is not the cross of a meat offering. அது சுயத்துல. It is out of self. நமக்குள்ளே 1000 காரியம் இருக்குது. We have 1000 things in us. ஆனா மற்றவர்களை பரியாசம் பண்ணி, but mocking others, மற்ற குடும்பத்தில் உள்ளவங்களை பேசி, மற்ற பிள்ளைகளை பேசி, speaking about others' family and children, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை என்று சொல்லி, saying that this and that person is not right, மற்றவர்களை குற்றப்படுத்தி, accusing others. இப்படி இன்னும் சொல்ல போனா இயேசுவை, also Jesus, இயேசுவை குற்றப்படுத்துறது என்ன பண்ணீங்கப்பா? இங்க உட்கார்ந்துக்கிற ஒருத்தரும் இயேசு என்கிற வார்த்தையை சொல்லி இங்க குற்றப்படுத்த மாட்டீங்க, ஒருத்தர் கூட படுத்த மாட்டீங்க. None of you will tell the name of Jesus and accuse him. ஆனா எதை குற்றப்படுத்துவீங்க? What will you accuse? இயேசு யார்? Who is Jesus? இயேசு யார்? Who is Jesus? வார்த்தை மாமிசமாகி இயேசு என்கிற நாமத்தில் வந்தார். The word became flesh and came in the name of the Lord. தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. The word of the Lord is Jesus. அடுத்து இயேசு யார்? Who is Jesus? சத்தியம் தான் இயேசு. Truth is Jesus. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and life. அப்ப நீங்க சத்தியத்தை பரியாசம் பண்றீங்க. You are mocking the truth. சில தேவனுடைய வார்த்தைகளை பரியாசம் பண்றீங்க. Some of them mock the word of God. உபதேசங்களை பரியாசம் பண்றீங்க. Mock doctrine. உங்களுக்கு ஜீவிக்க முடியல. You are not able to live. ஒருவேளை உங்க மருமையன் ஜீவிக்க வாஞ்சை உள்ளவரா இருப்பார். Your son-in-law may be desirous to live according to the word of God. ஒருவேளை உங்க மருமக ஜீவிக்க வாஞ்சை உள்ளவங்களா இருப்பாங்க. Your daughter-in-law may want to live according to the word of God. நீ மாமனாரா பழைய விசுவாசியா உட்கார்ந்து அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருப்ப. As an old believer, as a father-in-law, you must be mocking at them. அதுதான் விஷயம். அப்ப that is the matter. அப்ப நீ எந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற? At that time, which cross are you carrying? நீ சத்தியத்தை பரியாசம் பண்ணினால், if you mock the truth, உபதேசங்களை பரியாசம் பண்ணினால், mock the doctrines, தேவனுடைய ஒழுங்குகளை பரியாசம் பண்ணினால், mock the orders of God, நீ இயேசுவை பரியாசம் பண்ணுகிற சிலுவை கள்ளன். you are the thief on the cross who is mocking at Jesus. நீ தேவனுடைய வீட்டில் அந்த சிலுவை கல்லனை போல இருக்கிறாயா? Are you like the thief on the cross in the house of God? இன்னொரு சிலுவை கள்ளன் இருக்கிறான். There's another thief. அவன் என்ன சொல்றான் வாசிங்க. What does he say? மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஏண்டா மரிக்க போற இப்ப கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? You're going to die and don't you want to fear God? உன் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு போராட்டம் வந்துருச்சு, இப்ப கூட நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? There's so much problems and trials in your family now also you don't have any fear of God? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி போச்சு, இப்ப கூட நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? Your children's life has become like this, even now don't you fear God? உன் சரீரத்துல இவ்வளவு பெரிய வியாதி வந்திருக்கு, இப்ப கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? Such a big sickness in your body now also won't you fear God? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். We indeed justly we receive the reward for our deeds. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். We receive the condemnation for what we've done. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். But the other answering rebuked him, saying, Does not thou fear God, seeing thou art in the same condemnation? And we indeed justly, for we receive the due reward for our deeds, but this man hath done nothing amiss. மத்தேயு 10:37-38 படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. According to Matthew chapter 10, 37, 38, each one of us have a cross. அந்த சிலுவை என்பதுக்கு ஒரே வார்த்தையில சொன்னா சுயம் உடைக்கப்படுவது. When we say cross in one word, our self has to be broken. அதுதான் சிலுவை. மெல்லிய மாவாய் மாற்றப்பட வேண்டும், சுயம் உடைக்கப்படணும். That is cross that is becoming self fine flour and the self has to be broken. இப்போது 4 விதமான சிலுவையை குறித்து பார்த்தோம். We saw about 4 different crosses. சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய சிலுவை, the cross of Simon the Cyrene, இன்னொரு சிலுவை கல்லனுடைய சிலுவை, one cross of the thief, ஒரு சிலுவை
hanging on the சிலுவைகளுடைய cross. சிலுவை, மற்றொரு சிலுவைகளுடைய சிலுவை. A cross of one male factor and the other male factor. கடைசியாக இயேசுவுடைய சிலுவை. Finally, the cross of Jesus. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை Let's மூடுவோம். all close our eyes. நாம் போஜன பலியாய் மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God called us that we become meat offering. என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று அவர் நம்மை அழைக்க வேண்டும். He has to call us my saints. அப்போதுதான் நாம் அவருடைய ரகசிய வருகையில் காணப்பட முடியும். Only then we can be found in his secret coming. நாம் அவருடைய பரிசுத்தவான்களாய் மாற வேண்டுமானால் If we have to become his saints, நாம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க we have வேண்டும். to consider Jesus hanging on the cross. நம்முடைய சிலுவை இயேசுவின் சிலுவை போல மாறட்டும். Let our cross become the cross of Jesus. ஒருவேளை அந்த அனுபவம் நமக்குள் இல்லாவிட்டால் Probably we don't have that இந்த experience. கூட்டத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். In this meeting, let us tell one word. ஆண்டவரே, என்னுடைய சிலுவை சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய சிலுவை போல இருக்கிறது. Lord, my cross is like the cross of Simon the Cyrene. சில நேரங்களிலே என்னுடைய சிலுவை அந்த சிலுவைகளுடைய சிலுவை போல பரியாசம் பண்ணக்கூடிய, மற்றவர்களை இகழக்கூடிய, தன்னுடைய குற்றத்தை உணராத சிலுவையாய் இருக்கிறது. Lord, sometimes my cross is like the thief that is hanging on the cross who's mocking at the others. கர்த்தாவே, என்னுடைய சிலுவை இயேசுவின் சிலுவை போல மாறட்டும். Lord, let my cross be like the cross of Jesus. நான் ஒரு போஜன பலியாய் மாறட்டும். Let me become a meat offering. என்றே இஷ்டம் ஒன்னும் வேண்ட பிரியனே, நின்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கனே. என்றே இஷ்டம் ஒன்னு வேண்ட பிரியனே, நின்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கனே.